தான். சரிங்களா? இது 2002-2013. நீங்க ஏன் இன்னைக்கு எங்களுக்கு கூட சண்டைக்கு வரணும்? ஏன் ஒருவேளை பயந்துட்டீங்களா? எடப்பாடியாரே நீங்க பயந்துட்டீங்களா? உங்க தொண்டர்களை விட்டு என் கார் அடிக்க சொல்றீங்க. நீ எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியும். நீ யார் கால் தொட்டு கும்பிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும். உனக்கு இவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். இங்க பாரு, நான் வந்து சும்மா வரல, பணம் கட்டிட்டு தான் வந்திருக்கேன். என்னோட கட்சி ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. அது நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதுல நல்ல திட்ட உதவிகள் எல்லாம் கண்ணில்லாதவங்களுக்கு, ஹேண்டிகேப்ஸ்க்கு எல்லாம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் எனக்கு வேண்டாம், எங்க அம்மா கட்சியில போலான்னு சொல்லி தான் நான் வாங்கினது. கட்சி நடத்திட்டு இருக்கும்போது இன்னொரு கட்சியில எப்படி நீங்க அடிப்படை உறுப்பினரா இருக்கவே முடியும்? இல்ல, எனக்கு சமூக சேவை மாதிரி தான் நடத்திட்டு இருக்கேன். என்னோட கட்சி நான் ரெஜிஸ்டர் பண்ணல இன்னும். கோர்ட்ல கேஸ் போட்டுருக்கீங்களா? அது என்ன தெரியலையே, எனக்கு தெரியல. அன்னைக்கு கொடுத்தாங்க இல்லைங்களாங்க, அன்னைக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு ஏன் உள்ள விடல? எனக்கே தெரியல. விருப்ப மனு எல்லாம் கொடுத்தாச்சு. நான் ஜெராக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணுவாங்க எனக்கு தெரியும். நான் ஜெராக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அப்ளிகேஷன் வாங்கினதும் நான் ஜெராக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஃபில் அப் பண்ணி கொடுத்ததும் நான் ஜெராக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். பொய் சொல்லக்கூடாது. வந்த உடனே சார் என் காரை தட்டுறாங்க. உள்ள வண்டி விடக்கூடாது, கார் விட்டு இறங்க கூடாது, ஓடு போங்க போங்க போங்கன்ட்டு என் காரை கல் எடுத்து அடிச்சாங்க. எது பண்ணணும்? நீ ஒரு சிஎம்மா? ஒரு பொம்பளை போய் துறக்கிறேன், நீ ஒரு சிஎம்மா? நீ சிஎம் ஆக முடியுமா? சொல்ற, நான் சொல்றேன். ஒரு பெண்ணை வந்து துரத்துறியா? நீ ஒரு எல்லாம் ஆம்பளையா? நான் கேக்குறேன். எவிடன்ஸ் இருக்கு, விடுவோம். நான் கேக்குறேங்க, நீ ஒரு ஆம்பளையா? கூப்பிட்டு என்னம்மா இல்ல கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருக்கலாமே. ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்திருந்தா நீ சரியான ஆம்பளைன்னு நான் நினைச்சிருப்பேன். நீ வந்து வரவே கூடாதுன்ட்டு உன் தொண்டர்கள் கிட்ட சொல்லி என் காரை அடிச்சிருக்க. இதுக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும்.